Hello friends, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான சுண்டக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? இது சுண்டக்காய் வந்து ரொம்ப அயன் ரிச். சோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க கூட இந்த ஊறுகாய் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காய்களை எடுத்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சு லைட்டா தட்டிட்டு நல்லா அதை அலசி அந்த விதையை எடுத்துட்டு அது தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் கருப்பாகாம இருக்கும். இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்கிற அந்த சுண்டைக்காய்களை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல தீயில வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுங்க. அதுக்கப்புறமா அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு பரட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது கண்டினியூஸா ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த சுண்டைக்காய் நல்லா வெந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு. இதுக்கு மேல நீங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். தண்ணி கூடுமான வரைக்கும் வடிச்சிட்டு இதுல சேருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஆலிவ் கிரீன் கலரா நல்ல வெந்து ரெடியா இருக்கும். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதுல உங்க சுவைக்கு ஏற்றபடி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தய தூள் சேர்த்திருக்கேன். நான் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் வெறும் சட்டியில போட்டு வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி அதை இதோட சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கலர்றதுனால பச்சை வாசனை அடிக்கும்னு நீங்க பயப்பட வேணாம். அந்த சூடே போதுமானது அந்த ரா ஸ்மெல் போறதுக்கு. இப்போ நம்மளோட சுண்டைக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இத இன்னும் கொஞ்சம் கிரேவியோட பாக்கிறதுக்கு நம்ம ஊறுகாய் மாதிரி இருக்கிறதுக்காக அதுல இருந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து போட்டு உப்பு சேர்த்து அரைச்சு இதோட கலந்திருக்கேன். சோ உங்களுக்கு நல்ல விழுதா இருக்கும். இதுல வந்து நான் பெரிய லெமனா இருக்கிறதுனால ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன லெமனா இருந்ததுன்னா ஒரு ஃபுல் லெமனே புழியலாம். இதுல புளிப்புக்கு ஏத்தபடி புழிஞ்சுக்கோங்க. இது முன்ன பின்ன கூட இருக்கலாம், உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதுல ஒரு சின்ன பீஸ் வெல்லம் கூட சேர்க்கலாம். நான் சேர்க்கல. அவ்வளவுதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்ல ஒரு பீங்கான் ஜாடியிலயோ போட்டு வச்சிருங்க. இந்த ஊறுகாயை நீங்க வந்து உடனே சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவு எண்ணெயே போதுமானது. இதுக்கு மேல நீங்க எண்ணெய் சேர்க்க வேண்டாம். சப்போஸ் டயபெட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எண்ணெய் சேர்க்க வேணாம்னு பாத்தீங்கன்னா நீங்க அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. கொஞ்ச நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதே பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படி கொதிக்க வேண்டாம். லைட்டா இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு சூடு பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஊறுகாய் ஜாடியில இதை சேர்த்துக்கோங்க. மேல வந்து அட்லீஸ்ட் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்கிற அளவு மாதிரி சேர்த்தீங்கன்னா அவ்வளவு லேஸ்ல அது கெடவே கிடையாது. 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் நீங்க வெளியிலே வச்சிருக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பவுமே ஊறுகாய் எடுக்கிறப்ப ஒரு ஃபோர்க் வச்சு எடுத்தீங்கன்னா எண்ணெய் வந்து உள்ளேயே இருக்கும். நம்ம அந்த ஊறுகாயை மட்டும் வெளியில எடுப்போம். ஸோ எண்ணெய் இருந்ததுன்னா ஊறுகாய் வந்து கெடவே கிடையாது. அண்ட் எவ்ரி டைம் ஒரு ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் இந்த சுண்டைக்காய் ஊறுகாய் நல்லாவே இருக்கும். இது வந்து தொட்டு சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, சாதத்துல போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னாலும் அட்டகாசமா இருக்கும். நீங்க டிராவல்க்கெல்லாம் வேணா கூட எடுத்துட்டு போகலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. துளி கூட இதுல கசப்பே இருக்காது. ஸோ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டயபெட்டிஸ் இருந்தது, எண்ணெயை குறைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கம்மி எண்ணெய் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து கெட்டு போகாம இருக்கும். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.